Good evening students. Today we will see the current affairs analysis dated from 27th to 29th July 2024. The first article related to the agarwood. So India la northeastern area la adhigama cultivation பண்ணக்கூடிய wood. So it's a wild also, wild population irukku. Domestically cultivate பண்றாங்க people for it's a commercial crop இருக்கு. கமர்ஷியலா அதை யூட்டிலைஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து இப்போ சைட்ஸில் அப்பெண்டிக்ஸ் 2ல் இருக்குது. அது வந்து அப்பெண்டிக்ஸ் 1க்கு மாற்றணும் அப்படின்ட்டு அப்பெண்டிக்ஸ் 2 ரெக்கமெண்டேஷன்ஸ் வேர் தேர். ஸோ வி வில் டிஸ்கஸ். ஸோ சைட்ஸை முதல்ல பார்த்துருவோம். கன்வென்ஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு 1973 இட் வாஸ் ஸ்டார்டட். இட்ஸ் அ லீகலி பைண்டிங் கன்வென்ஷன் அண்டர் தி சிவிடி. So, idoda headquarters in Geneva. So, there are 3 appendixes are there. Appendix 1, Appendix 2, Appendix 3. So, endangered species வந்து ட்ரேடிங் பண்ணுறதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, தடுக்கிறதுக்குமான அதை கன்சர்வேஷன் எஃபோர்ட்டை அதிகமாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இது. ஸோ இதில் எடுக்கக்கூடிய முடிவுகள் லீகலி பைண்டிங். 191 plus countries are there. So 1973 the adoption started. So இது வந்து implementation ஆரம்பிச்சது. So India is a part of this grouping. So இது என்ன அப்படின்னா இட்ஸ் லைக் இப்போ நீங்கள் கேட்டஜினா ப்ரோட்டோகாலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற சிபிடியில் நம்ம படித்தோம். அது மாதிரி வேறு ஏதாச்சும் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது அப்படின்னா அது நேஷ்னல் லாஸில் பங்கேற்கும். சட்டங்களில் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில், என்வைரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் எல்லாமே அது வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்போ தான் இது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும். இதுக்கு வந்து நோ நேஷ்னல் லீகல் ஃப்ரேம்வொர்க் தேவை கிடையாது. நேஷ்னல் லாஸில் இதில் எந்த ப்ரொவிஷன்ஸுமே வராது. ஸோ இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் திங். இன்டர்நேஷ்னலாக ட்ரேடிங் பண்ணுறது தடுக்கிறதுக்கு இம்ப்ளிமெண்டிங் பண்ணுறதுக்கு நேஷ்னல் லா தேவை கிடையாது. அதான் இது சொல்ல வருது. சரியா? Then there is an Appendix 1, Appendix 2, Appendix 3. Appendix 1ல critically endangered இல்லைனா ரொம்ப endangered species. There should be a series of conservation effort தேவை அப்படின்ற எல்லா உயிரினமும் flora and fauna should be protected in this. Appendix 2 அப்படின்னா ஸோ இது வந்து எந்த காரணத்துக்கு ஒன்றும் ட்ரேடிங் பண்ணக்கூடாது, பட் பெர்மிஷனோட பண்ணலாம். பெர்மிஷன் அப்படின்னா ரிசர்ச் பர்பஸுக்கு, மெடிசினல் பர்பஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம். அது பர்மிஷன், கண்ட்ரீஸோட பர்மிஷன் இஸ் மஸ்ட். அது மாதிரி செகண்ட் அப்பெண்டிக்ஸ் 2ல் இருக்கக்கூடியது. ஸோ இட் இஸ் ஆல்சோ என்டேஞ்சர்ட் பட் நாட் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், இல்லைனா அழியக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய உயிரினம் கிடையாது. பட் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை அப்படின்னா அழியும் அப்படின்றனால ஸோ தேர் வில் பி கண்ட்ரோல் மெக்கானிசம் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் தேர், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் தேர். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இதுலேயும். இதில் ஃபுல்லி ரெஸ்ட்ரிக்டட், இது பார்ஷியலி ரெஸ்ட்ரிக்டட், விச் மீன்ஸ் இப்போ ரெட் சாண்டர்ஸ், இந்த அகர்வுட் இட்ஸ் யூஸ்ட் ஃபார் மெடிசினல் பர்பஸஸ். ஸோ இது வந்து அப்பெண்டிக்ஸ் 2ல் இருக்குன்னா இதான் அர்த்தம். அப்போ இன்றைக்கி வரைக்கும் அது ட்ரேடிங் பண்ணலாம், வித் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனோட பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சொல்லுவாங்க, அதுக்கு மேலே நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடாது. ஸோ இட் வாஸ் டிசைடட் பை தி சைட்ஸ். அதுக்கப்புறம் அப்பெண்டிக்ஸ் 3ன்றது வந்து இப்போ எக்ஸாம்பிள் இந்தியாவில் கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் இஸ் அன் என்டேஞ்சர்ட். அது வந்து பாகிஸ்தானுக்கு போகிறது, பாகிஸ்தானில் வந்து வேட்டையாடப்படுது. ஸோ we can request the sites, நம்ம இந்தியாவில் இட் ஷுட் பி ப்ரொடெக்டட், இட்ஸ் அ ப்ரொடெக்டட் அனிமல் இல்லைனா ப்ரொடெக்டட் பேர்ட் அப்படின்றப்போ அது பாகிஸ்தானில் போகுது, அங்கேயும் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணலை அப்படின்னா அது அழிஞ்சிரும் அப்படின்றதுனால we can request the sites and the member country to, அப்போ பாகிஸ்தானுக்கு அந்த இது கொடுப்பாங்க. ஸோ நம்ம அப்பெண்டிக்ஸ் 3ல் வச்சு அவங்களும் என்ன பண்ணணும், கன்சர்வேஷன் எஃபோர்ட் பண்ணணும். ஸோ அதான் அப்பெண்டிக்ஸ் 3ன்றது. ஸோ அப்பெண்டிக்ஸ் 1 and 2 இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஹியர். இப்போ அகர்வுட் வந்து ரீசெண்டாக நியூஸில் வந்ததுக்கான ரீசன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தெர் இஸ் அ ரிவ்யூ, சயின்டிஃபிக்கல் ரிவ்யூ கமிட்டிஸ், RSTன்னு பேர், ரிவ்யூ ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ட்ரேட், RST. இந்த ரிவ்யூவில் வந்து இதை வச்சுருக்காங்க அகர்வுட்டை. அப்போது இந்தியாவோட கன்சர்ன் என்ன அப்படின்னா, இது வந்து அப்பெண்டிக்ஸ் 1ல் மூவ் பண்ணப்பட்டால் ஃபுல்லி ரெஸ்ட்ரிக்டட் ஆயிரும். இன்றைக்கி ரெட் சாண்டர்ஸாக இருக்கட்டும், அகர்வுட்டாக இருக்கட்டும், ரெட் சாண்டர்ஸ் யூஸ்ட் ஃபார்
சந்தனம் சோப் பண்ணுறதுலேருந்து காஸ்மெட்டிக்ஸுக்கு எல்லாத்தையுமே பயன்படுத்துகிறாங்க. மைசூர் சாண்டல் அது மாதிரி அந்த சோப் வந்து ட்ரேடிங் பண்ணுறதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அது மாதிரி அகர்வுட்டில் இருந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ரெசின்ஸ் எடுக்கிறாங்க. ரெசின்ஸ் அப்புறம் அரோமேட்டிக் எஃபெக்ட், இதோட ஆயில் ரொம்ப ஃபேமஸ். அது மாதிரி மெடிசினல் எஃபெக்ட்ஸுக்கும் மெடிசின் பர்பஸுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து ஒரு பேரசைட்டிக் எஃபெக்ட் இருக்கும். இந்த வுட்டு வந்து நீங்கள் அந்த இமேஜ் ஷோ த இமேஜ் யூ கேன் சி அந்த பேரசைட்டிக் எஃபெக்ட் ஆனதுக்கு பிறகு தான் இந்த ஆயிலும் ரெசினும் அதுலேருந்து வெளியே வரும். ஸோ அது வந்து மிகப்பெரிய டிமாண்ட் குளோபல் லெவலில். அரோமேட்டிக் கம்பெனிஸ், நறுமணங்கள் தயாரிக்கக்கூடிய, ரூம் ஃப்ரெஷ்னஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ், ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பயங்கரமாக அதை டிமாண்ட் பண்ணுறாங்க. பர்ஃப்யூம்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ், மெடிசன் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ், பியூரிஃபையர்ஸ். ஸோ அதனால் இது வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. இதை வந்து லைக் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 விதமான இது அகர்வுட் இருக்குது. ஒன்று வந்து பீப்புள் கல்டிவேட் பண்ணுறாங்க, நம்ம பனானா கல்டிவேஷன் பண்ணுற மாதிரி, ரப்பர் கல்டிவேஷன் பண்ண, மேங்கோ கல்டிவேஷன் பண்ணுற மாதிரி. அது மாதிரி வைல்டில் இருக்குது, காட்டுக்குள்ளே இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து வைல்டு ஃப்ளோரா அண்ட் ஃபானா தான், கமர்ஷியல் பர்பஸ் இல்லை அப்படின்றது. ஆனால் நார்மலாகவே அது பேன் பண்ணிட்டாங்கன்னா பேன் பண்ணது தான். இந்தியன் கவர்மெண்ட், இந்தியாவோட சர்வே, பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ரெக்கமெண்டேஷன் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இட்ஸ் நாட் கண்டக்டட் பை சைட்ஸ். அவங்க என்ன சொல்ல, வைல்டில் இருக்கக்கூடிய நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ட்ரேடிங் பண்ணக்கூடாது. டொமஸ்டிக்கில் கல்டிவேட் பண்ணுற இட்ஸ் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ், யூ கேன் டூ இட். ஸோ இட்ஸ் அ சஸ்டைனபிள் தான், அது வந்து அழியல் அப்படின்றத சொல்கிறாங்க. வைல்டு வந்து பாதிக்கப்படாது. அப்படி தான் நம்ம இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை தான் இந்தியா வந்து சைட்ஸ்கிட்டே சொல்லியிருக்கு. ஸோ they accepted it and we are safe with this. இன்றைக்கி நம்ம ட்ரேடிங் இல்லைன்னா நார்த் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய அசாம், திரிபுரா, மேகாலயா இந்த ஸ்டேட்ஸில் எல்லாமே அவங்க இதை கல்டிவேட் பண்ணுறாங்க. அது அவங்களோட வாழ்வாதாரம். ஸோ அது வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம். அதன் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நியூ எக்ஸ்போர்ட் பாலிசி கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்றது. இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை உங்களுக்கு, இருந்தாலும் நான் சொல்கிறேன். 1,51,080 kg per year ஆஃப் ஆக்ரோ சிப்ஸ். அப்படின்னா அந்த வுட்டு சிப்ஸ், அகர் சிப்ஸ், சாரி ஆக்ரோன்னு சொன்னேன், அகர் சிப்ஸ். அப்புறம் வுட்டு, அதோட பவுடர், அது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அது மாதிரி 7,050 kg ஆஃப் ஆயில் கேன் பி எக்ஸ்போர்ட்டட். ஸோ இதுக்கு மேலே பண்ணும்போது ரெஸ்ட்ரிக்ஷன், அதான் ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போ போட்டிருக்காங்க, இவ்வளோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண. ஸோ இட்ஸ் அ ரிலீஃப் ஃபார் தி நார்த் ஈஸ்டர்ன் பீப்புள். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், அஹோம் மைதாம்ஸ். இட்ஸ் அ பரியல் சைட். நம்ம ரீசெண்டாக வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸோட கன்வென்ஷன் இந்தியாவில் நடக்குது அப்படின்னு படித்தோம். அதில் வந்து இந்த சைட்ஸ் வந்து ஷோ த இமேஜ் டிஸ்பிளே த இமேஜ். யூ கேன் சி ஹியர் இட்ஸ் அ அஹோம் கிங்டம். முன்னாடி அஹோம் அப்படின்ற ஒரு கிங்டம் இருந்துச்சு டூரிங் த மிடிவல் பீரியட், கண்டெம்பரரி டு தி முகல்ஸ் அண்ட் டெல்லி சல்தனேட். அங்கே ஒரு சின்ன கிங்டம் இருந்தாங்க பிரம்மபுத்திரா வேலி ஏரியாவில், அசாம், இன்றைக்கி இருக்கக்கூடிய அசாம் ஏரியா. மோஸ்ட்லி அந்த அஹோம் கிங்டம் பீப்புள் வந்து அவங்களோட குயின், அவங்களோட ராஜாக்கள், அந்த கிங்டத்தோட ராஜா இல்லைன்னா நோபல்ஸ் இறந்து போனால் இந்த மாதிரி ஈஜிப்டில் பிரமிட் மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி மைதம்ஸில் தான் வந்து. ஸோ இட்ஸ் அ தாய் வேர்டு, தாய்வானோட வேர்டு இது. மெய்தான் அப்படின்றது, MAITAI, மெய்தான் அப்படின்ற வேர்டோட இதுதான் நம்ம இங்கிலீஷில் மைதான் அப்படின்னு பேர். ஸோ இதை ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ஒரு ஆர்க் இருக்கும், 3 பார்ட்ஸ். இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், என்ட்ரன்ஸ் பார்ட், அப்புறம் அதை சுற்றி பரியல் பண்ணக்கூடிய அந்த பரி பண்ண ஏரியாவில் ஒரு மவுண்ட் இருக்கும். அதான் அந்த ஹெமிஸ்பிரல் ஷேப்பில் ஆக்டோகோனல் ஷேப், 8 பட்டக வடிவத்தில் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருப்பாங்க, இந்த இதில் ஸ்டூப்பாலெல்லாம் இருக்கிற மாதிரி. ஸோ இதுதான் அவங்களோட ஸ்ட்ரக்சர். இது வந்து இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் லிஸ்ட் வந்து நீ கல்ச்சரலில் ஒன்று ஆட் பண்ணணும். மொத்தம் 34 தானே, 24, 32ன்னு நினைக்கிறேன். மொத்தம் நமக்கு 42 டோட்டலி. ஹெரிட்டேஜ் லிஸ்ட் வந்து 42, அதில் 34 வந்து கல்ச்சரல். இந்த கல்ச்சரலில் இப்போ ஆட் பண்ணிடுறேன். 24 இல்லைன்னா 34. நான் உங்களுக்கு ரீசெண்டாக சொல்லியிருந்தேன், go and see that. ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஹியர் இட் இஸ் 34. கல்ச்சரல் வந்து 34, நேச்சுரல் வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில், ஹெரிட்டேஜ் லிஸ்ட்
வேர்ல்டு இந்தியாவில் 34 வந்து கல்ச்சரல், நேச்சுரல் வந்து 7, அப்புறம் போத் மிக்சட் வந்து 1. சரியா? மொத்தம் 42 இருக்குது இப்போ 43 ஆட் பண்ணியிருக்காங்க. 43 ஆயிடுச்சு இந்த இதை ஆட் பண்ணனால. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கல்ச்சரல். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் இயர் எக்ஸாம். ஸோ நம்ம ரீசெண்ட் ஆர்டிகிள்ஸ் நான் உங்களுக்கு ஐ ஹோப் வி கம்ப்ளீட்டட் திஸ் ஆர்டிகிள்ஸ் ஆன் லாஸ்ட் வீக்குன்னு நினைக்கிறேன். யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் சைட்ஸை பற்றி 46வது கன்வென்ஷன் நடக்கிறதா உங்களுக்கு சொன்னேன். இது வேர்ல்டு ஹெரிட்டேஜ், அதில் 21 பார்ட்டிஸ் இருப்பாங்க. இதெல்லாமே இப்போ ரிவைஸ் பண்ணிடுங்க. சரியா? ஸோ ஆர்டிகிள்ஸ் வேர் மென்ஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கோ அண்ட் விசிட் தோஸ் ஆர்டிகிள்ஸ். லாஸ்ட் வீக்கில் மண்டே நினைக்கிறேன், மண்டே இல்லைன்னா டியூஸ்டே இருக்கும். போய் விசிட் பண்ணுங்கள். யூ வில் கெட் தி ஆன்சர்ஸ் ஃபார் எவ்ரி திங். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். தென் நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி ரைட் டு ஃபர்காட்டன், ரைட் டு பி ஃபர்காட்டன். இப்போ இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்திருக்கு. இட்ஸ் அ கேஸ் ஃப்ரம் தி ஹை கோர்ட். ஸோ டெல்லி ஹை கோர்ட்லேருந்து இது வந்து மெட்ராஸ் ஹை கோர்ட் வெர்ஸ் இந்தியன் கானூன். இட்ஸ் அன் ஆன்லைன் போர்ட்டல். நம்ம கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக, லா ரிலேட்டடாக நீங்கள் சர்ச் பண்ணணுன்னா இதில் தான் சர்ச் பண்ணுவீங்க. இந்த கேசஸ் இந்தியாவில் நடக்கக்கூடிய அத்தனை கேசஸும் இங்கே லிஸ்டிங் ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கேஸ் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ். அது வந்து இப்போது வெர்டிக்லாம் வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு அந்த கேஸ். அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ், அவங்களோட நேம் வந்து அதில் மென்ஷன் ஆகுது அப்படின்றனால அதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் டு ஃபர்காட்டன் இருக்குதா அப்படின்றது. ஸோ ஹைகோர்ட் வந்து ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துருக்காங்க ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதை இப்போ சேலஞ்ச் பண்ணி தான் இந்த கேஸ் வந்து நடத்தப்படுது. சரியா? தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ ரைட் டு பி ஃபர்காட்டன் அப்படின்றது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ரைட் டு ப்ரைவசி. 2017 when ரைட் டு ப்ரைவசி கேம். ரைட் டு ப்ரைவசி எந்த ஆர்டிக்கிளில்? ஆர்டிகிள் 21. ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஆர்டிகிள் 21. ஸோ ரைட் டு ப்ரைவசி இஸ் நவ் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். அதுக்கப்புறம் 2019 டெல்லி ஹைகோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். ஸோ ரைட் டு ப்ரைவசிக்குள்ளாடி ரைட் டு ஃபர்காட்டன் அண்ட் ரைட் டு அலோன், ரைட் டு பி அலோன் அப்படின்ற கான்செப்டையும் அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கு பிறகு there is a general data protection regulation act came in European Union. ஸோ இதான் இவங்க தான் ஃபஸ்ட்டு டேட்டா ப்ரொடெக்ஷன் ரூல்ஸை கொண்டு வந்தது. ஸோ ரைட் டு ப்ரைவசி, ரைட் டு பி ஃபர்காட்டன் அப்படின்ற வேர்டு எல்லாமே யார் டேட்டா லோக்கலைசேஷன் பண்ணணும், யார் வந்து டேட்டா ப்ரொவைடர் யார், சர்வீஸ் ப்ரொவைடர் யார் அப்படின்ற கேட்டகரி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்ட GDPR மூலமாக. அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் வி ஸ்டார்டட் அண்ட் நியூ ரெகுலேஷன். ஸோ நம்ம வந்து பில் கொண்டு வந்தோம், இன்னும் அது பாஸ் ஆகலை. பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் அ பில். நவ் இட் இஸ் நாட் அன் ஆக்ட். பில்லாக தான் இருக்குது, இன்றைக்கும் அது பாஸ் ஆகலை. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்ட். இப்போது ரைட் டு பி ஃபர்காட்டன் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஆக்சுவலாக டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் ஈராவில் இன்டர்நெட் உங்களோட டேட்டா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் உங்கள் டேட்டாஸை அவங்களோட கேஸ் ஸ்டடியில் வச்சுருக்காங்க, வெப்சைட்டில் வச்சுருக்காங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கேஸ் நடந்திருக்கு, அந்த கேஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இந்த இன்டர்நெட் சர்ச் இன்ஜின்ஸ், கூகுளோட சர்ச் இன்ஜின்ஸ், டேட்டா பேஸ், வெப்சைட்ஸ் அண்ட் எனி அதர் பிளாட்ஃபார்ம்ஸில் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ரைஸ் டு ரிமூவ். அது எப்போ ரிமூவ் பண்ணுறது நீங்கள் ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற இந்த கேஸ் டிஸ்கஷனில் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரல. when can you claim for right to be removed? இப்போ எக்ஸாம்பிள் யூ ஆர் லைக் யூ ஹாவ் டேக்கன் அ ஏர்டெல் சப்ஸ்கிரிப்ஷன், இல்லைனா ஜியோவில் எடுத்திருக்கீங்க, அதில் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணலை, சிம் யூஸ் பண்ணலை அப்படின்னா அவங்க டேட்டாஸ் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் டு ஃபர்காட்டன், அதை வந்து ரிமூவ் பண்ண சொல்ல. ஸோ வேலிட் இல்லை. இப்போது ஏர்டெல் உங்கள் டேட்டாவை வச்சுருக்கிறதுக்கான, பர்சனல் டேட்டா வச்சுருக்கிறதுக்கான வேலிடேஷன் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணல, விட்டுட்டீங்க. இப்போ பேங்க்கில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு பேங்க்கில் யூ ஆர் யூஸிங் இன் அனதர் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க, அப்போ அவங்க இருக்கக்கூடிய டேட்டாஸை அழிக்கிறதுக்கு நம்ம கேட்கலாம். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரியுது அன்னெசரி அப்படின்னா நமக்கு இனிமேல் அவங்களுக்கு நம்ம டேட்டா தேவையில்லை அப்படின்றப்போ கிளைம் பண்ணலாம். அதுதான் ஃபஸ்ட்டு சொல்லி சர்வ்ஸ் நோ லெஜிட்டிமேட் இன்ட்ரெஸ்ட். தென் செகண்ட் என்ன அப்படின்னா எந்த காரணத்துக்காக நீங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் அந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு, இப்போது
நீங்கள் ஏர்டெல்லில் தெர் இஸ் நோ யூஸ், இனிமேல் அவங்க வச்சுருக்க வேலிட் கிடையாது. இப்போது எக்ஸாம்பிள் இந்த கேஸ், இப்போ இந்தியன் கானூன் வர்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட், இப்போ இந்தியன் கானூனில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் அந்த லிஸ்ட்டை வந்து இப்போது எராடிகேஷன் பண்ணுறதுக்கு இல்லைன்னா ரிமூவ் பண்ணுறது நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டில் இட் இஸ் இன் பெண்டிங். புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸோட வெர்டிக்ட் முடிஞ்சிருச்சு, நோ வேலிட் அப்படின்றத அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் அ வேலிட், இந்தியாவில் நடக்கக்கூடிய அத்தனை ஜட்ஜ்மெண்ட் இங்கே இருக்குது, எல்லாரோட பேர் அங்கே இருக்கும் அப்படின்றப்போ அவங்க கிளைம் பண்ணுறதும் கரெக்ட் தானே. இப்போ இட்ஸ் இன் கண்டென்ஷன் கேஸில் இருக்குது, அப்போ ரிமூவ் பண்ண கேட்குறது வேலிட் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட லீகல் ஆப்ளிகேஷன், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க, அப்போது கவர்மெண்ட் வெப்சைட், ப்ரைவேட் வெப்சைட்லலாம் அவர் எம்பி அப்படின்றத போடுவாங்க. அவரோட ஃபோட்டோவை போட்டு அவர் பண்ணக்கூடிய ஒர்க்கு இதெல்லாம் மென்ஷன் பண்ணால் இன்ட்ரெஸ்டாக பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ண கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இப்போ ஒரு கலெக்டராக இருக்காங்க, அவர் எந்த டிஸ்ட்ரிக்டில் கலெக்டராக இருக்காங்கன்ற ஒரு ப்ரைவேட் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னா யூ கான்ட் ஆஸ்க் த ப்ரைவேட் வெப்சைட் டு ரிமூவ். ஏன்னா இஸ் அ கலெக்டர், இஸ் அ பப்ளிக் இன்ட்ரெஸ்டாக பப்ளிக். அது மாதிரி லீகல் ஆப்ளிகேஷன், அவங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த மாதிரி லீகல் ஆப்ளிகேஷன் இருக்குது. இந்த மாதிரி ஒயர் டேட்டா இஸ் நெசசரி, கண்டிப்பாக இந்த டேட்டா இருந்தால் தான் ஃப்யூச்சருக்கு தேவைப்படும் அப்படின்றப்போ அந்த டேட்டாஸை நீங்கள் ரிமூவ் பண்ண கேட்க முடியாது. சரியா? ஸோ ரைட் டு பி ஃபர்காட்டனில் இன்னும் வெர்டிக்ட் வரல, பட் இதை தெரிஞ்சுக்கோங்க. வெர்டிக்ட் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு டார்க் ஆக்சிஜன். இது சிம்பிள் தான். இப்போது நம்ம ஆக்சிஜன் எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கக்கூடிய பகுதிகளில் தான் ஆக்சிஜன் இருக்கும். நமக்கு நார்மலாகவே அதான் தெரியும். டீப் சி ஏரியாவில் அப்படின்னா பிலோ சி வாட்டர் 4 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் ரொம்ப சன்லைட் புகாத இடத்துல வந்து ஆக்சிஜன் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ ஜேர்னலில் தான் வந்திருக்கு. நேச்சுரல் ஜியோ சயின்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கிளில் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதை போட்டிருக்காங்க. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அபியசியல் பிளைன். யூ பீப்புள் நோ தர் இஸ் அ விசிபிள் தானே. ஸோ கான்டினென்டல் ஷெல்ஃப் ஏரியா, அதுக்கு பிறகு யூ ஹாவ் ஓஷியானிக் ட்ரெஞ்சஸ் ஏரியா, அதுக்கு பிறகு திஸ் இஸ் கால்ட் அஸ் அபியசியல் பிளைன். இட்ஸ் அ ஹியூஜ் ஏரியா, கடலுக்கு அடியில். ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அங்கே எப்படி இருக்குது அப்படின்ற இப்போ ரிசர்ச் பண்ணுறாங்க. இது மெக்சிகோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க, மெக்சிகோ ஏரியா. அது மாதிரி இங்கே பாலிமெட்டாலிக் நோடில்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? சீபெட்டில் இருக்கக்கூடிய, ஸோ அதை எடுக்கிற ப்ராசஸ் அங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ அது எப்படின்றது வி நீட் டு ஸ்டடி. ஸோ அது எப்போ ரிப்போர்ட் வருமோ அது இப்போ தான் சொல்ல முடியும் எப்படி. ஸோ இப்போ டீப் ஆக்சிஜன்னா நீங்கள் டார்க் ஆக்சிஜன், டீப் சி மைனிங், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் டார்க் ஆக்சிஜன்னா ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின்ஸில். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தென் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் மல்டிநேஷ்னல் மிலிட்ரி எக்ஸசைஸ். இந்தியாவும் மங்கோலியாவும் மட்டும் இல்லை, மங்கோலியாவில் நடக்கக்கூடியது ஆரம்பித்தது 2003. மங்கோலியாவும் யூஎஸ் ஆரம்பித்தாங்க. இப்போது நிறைய கண்ட்ரிஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, இந்தியாவும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எக்ஸசைஸ் குவெஸ்ட் அப்படின்னு பேர். மங்கோலியா நாட்டில் உலான் பேட்டரில் இது நடக்க இருக்குது. இந்தியன் ஆர்மி இதில் ஸோ ஆர்மி எக்ஸசைஸ் இது மல்டிநேஷ்னல் எக்ஸசைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மிலன், அது மாதிரி மலபார் எக்ஸசைஸ், அது மாதிரி இது ஒரு மல்டிநேஷ்னல் எக்ஸசைஸ். சரி, த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி பராக் ஸ்கீம். பராக் இப்போ ரீசெண்டாக ரிப்போர்ட் வந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். என்சிஆர்டி தான் இந்த டேட்டாஸ் எடுக்கிறாங்க. தெர் இஸ் அ நேஷ்னல் அசஸ்மெண்ட் சென்டர் அண்டர் தி என்சிஆர்டி. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஸ்கூல்ஸோட பர்ஃபார்மன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற டேட்டா வச்சு தான் எடுக்கிறது. கிளாஸ் 6th 9th வரைக்கும் இப்போ எடுக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட ஃபவுண்டேஷன் லிட்ரஸி, நியூமரசி, லாங்குவேஜ், மேத்தமெட்டிக்ஸ். ஸோ ஆல் ஓவர் இந்தியா எடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஸ்கூல்ஸோட எபிலிட்டியை நம்ம இதில் கண்டுபிடிக்க முடியும். ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த ரிப்போர்ட் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. அது மட்டும் இல்லை, இவங்க ஒரு சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்கூல்ஸ் வந்து 9th 10th 11th 12th இது ஃபைனலாக 12th வரைக்கும், 12th மட்டும் நீங்கள் ஃபைனல் மார்க் எடுக்கிறதுக்கு 9th அவங்களோட கிரெடிட்ஸை நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் 9th 15% வெயிட்டேஜ், 9th 15. இது இம்பார்ட்டன்ட் கிடையாது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், நான் தெரிஞ்சுக்கோங்க. 15%, 10th 20% வெயிட்டேஜ், 11th 12th 40 அண்ட் 12th 25%. ஸோ இந்த வெயிட்டேஜ் அடிப்படையில் there will be credits will be given.
9th ஸ்டூடெண்ட்ஸுக்கு 40% கிரெடிட். ஐ மீன் 9th 10th 11th 12th 44% கிரெடிட்ஸ் கொடுக்கப்படணும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து அவங்களோட கரிக்குலமில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, இப்போ எக்ஸாம்பிள் சென்னையில் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் டெல்லியில் படிக்க போகிறாங்கன்னா அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ இட்ஸ் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்குமான்னு தெரில எனக்கு. ஸோ இந்த கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் நேஷ்னல் கரிக்குலம் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் கிரெடிட் ஃப்ரேம்ஒர்க் சிஸ்டம்னு பேர், NCF. ஸோ அது வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இஸ் அ பார்ட். ஸோ இப்போ பராக் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணிக்கணும். 9th 10th 12th ஒரே 12th மட்டும் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணாமல் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ஃபைனல் இதில் வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. So question number 1. So which one of the following is the primary objective of MSME Trade Enablement and Marketing Initiative, MSME Team Initiative? State options are: A, to provide financial assistance through seller network participants to MSME. Then B option, to offer tax incentives to newly established MSMEs. C option, to conduct international trade fairs for MSMEs. D option, none of the above. Question number 2. Which one of the following is the best describes INS Triput? So recently seen in news. Options are: A, it is a Q class aircraft carrier. B, it is a diesel electric submarine. C, it is a Talwar class frigate. D option, it is a nuclear powered submarine. Question number 3. With reference to the Mercosur, consider the following statement. Statement number 1, it is created by signing the Treaty of Assunção in 1991. Statement number 2, India has signed the Free Trade Agreement FTA with Mercosur. Statement number 3, it originally comprised Argentina, Brazil, Paraguay, Uruguay as its members. How many of the above statements these are correct? Options are: A, only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. Question number 4, assertion and reason. So statements. So assertion பொறுத்த வரைக்கும் genetically modified GM crops such as GM mustard varieties like DMH11 have been widely advocated to mitigate food security challenges and reduce dependency on imports in India. Reason: GM crops are inherently resistant to pests and diseases, leading to increased agricultural productivity and sustainability. Which one of the following is correct in the respect of the above statements? Options are: A, both the assertion and reason are correct, and reason is the correct explanation for the assertion. Option B, both the assertion and reason are correct, but the reason is not the correct explanation for the assertion. Option C, the assertion is correct but the reason is incorrect. D option, both assertion and reason are incorrect. Question number 5. Recently the Central Zoo Authority has given the final approval for the cheetahs conservation breeding center at which of the following regions? Options are: A, Panni grassland. Option B, Khajar grassland. Option C, Sundarbans National Park. Option D, Western Ghats. So that's all. Now we will see the answers for the previous day MCQs. Question number 1, answer is A, one only. Question number 2, answer is A, one only. Question number 3, answer is D, Balagangadhar Tilak. Question number 4, answer is D, Chandrasekhar Azad. Question number 5, answer is C. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.